ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் பார்க்க போகிற ரெசிபி பனீர் டிக்கா. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் மோஸ்ட் ஆர்டர்ட் வெஜிடேரியன் அப்படைசர் பனீர் டிக்கா தான். அப்படி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பனீர் டிக்காவை வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக தவாவில் எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் தயிர் எடுத்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர். பன்னீர் ரொம்ப பிளெயினாக இருக்கிறதுனால ரெட் சில்லி பவுடர் நம்ம யூஸ்வலாக சேர்க்குறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போது இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டர் நமக்கு கிடைக்கணும். நெக்ஸ்ட் இதில் பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். நான் பன்னீரை இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். எனக்கு இதில் 12 பீசஸ் கிடச்சிருக்கு. இது கூட கொஞ்சமாக ஆனியனை இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேப்சிகமையும் இதே மாதிரி பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பேட்டர் வெஜிடபிள்ஸோட நல்லா கோட் ஆகணும். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் இல்லை தக்காளி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கோட் ஆகிடுச்சு. நம்ம இந்த பேட்டரை ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ண போகிறோம். இது நல்லா மேரினேட் ஆனால் தான் சாரெல்லாம் உள்ள பன்னீரில் நல்லா இறங்கும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இது நீங்கள் டேரெக்டாகவும் ஃப்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்கியூவர் ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கேப்சிகம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆனியன், இப்போது பன்னீர் பீஸ் எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு கேப்சிகம், ஆனியன், இன்னொரு பன்னீர் பீஸ். இதுக்கு டாப்பில் திரும்ப கேப்சிகம் அண்ட் ஆனியன் வச்சு லேயர் பண்ணிக்கலாம். நம்மளோட பன்னீர் டிக்கா ஸ்டிக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். மற்ற எல்லா பன்னீர் பீசஸும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம்ஸ் பன்னீரில் எனக்கு இந்த மாதிரி 6 ஸ்டிக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு தவாவை ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்டிக்ஸை இதில் சேர்க்க போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். இது க்யூப் ஷேப்பில் இருக்கிறதுனால ஒரு சைடு வெந்த பிறகு அப்படியே இதை ரோல் பண்ணி திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு எல்லா கார்னர்ஸும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சமாக ஸ்லோவாக திருப்பி எல்லா சைடும் இந்த மாதிரி அழகாக கிறிஸ்பியாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சைட்ஸுமே நல்லா வெந்திருக்கு. தேவைப்பட்ட அப்பப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.